ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன் கோயில்ராஜ் கபடி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற யுவா சீரீஸ் அதில் கலக்கிட்டு இருக்கிற நம்ம மணின் மைந்தன் செல்வகுமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வணக்கம், எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் நீராங்குளம் கிராமத்துலேருந்து செல்வகுமார் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் ஆரம்ப காலத்தில் கபடி எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க? அந்த கபடி மேலே எப்போ அந்த ஆர்வம் வந்துச்சு முடியுமா? இதில் கபடி எனக்கு ரொம்ப ஆர்வம். எங்கள் ஊர் பக்கத்தில் மேட்ச் கீட்லாம் நடக்க முடிச்சோம், நான் போய் உட்காந்து பார்ப்பேன். சின்ன வயசுல மேட்ச்லாம் பார்க்க முடிச்சோம், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் மேட்ச்சில். மறுபடியும் நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் கபடியே ஆரம்பித்து விளையாடுறதுக்கே ஆரம்பித்தேன். 8th ஆரம்பித்து அப்படியே ஒரு 2 வருஷம் விளையாண்டேன். 9th ஆசிராபுரம் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். கபடி மேலே எனக்கு ஆர்வம் இருந்தனால அங்கே போய் நான் ஒரு 2 வருஷம் ஸ்டேட் மீட்லாம் மேட்ச் ஆடினேன். ஆசிராபுரம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போனாங்க. நல்லா ஆடினால ஸ்டேட் மீட் மேட்ச்லாம் அங்கே போய் நாங்கள் விளையாண்டோம். அப்புறம் உங்கள் கல்லூரி வாழ்க்கையை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுலேருந்து நீங்கள் எப்படி யுவா சீரீஸ்க்கு ப்ளே பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னு ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு. அதுக்கு பிறகு எங்கள் ஊரில் விமலன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க தான் எங்கள் கிளப் டீமுக்கு கோச்சு எல்லாமே. அவங்க தான் எங்களுக்கு வழி நடத்துறது, எங்களால் சேர்த்து விட்றது எல்லாமே. அவங்க ஆல்ரெடி எங்கள் ஊரில் எங்கள் கிளப் டீம்லேருந்து 2 பேர் கற்பக யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அவங்க கற்பக யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால அவங்கள்ட்ட பேசினோடனே அவங்க செலெக்ஷன் டைமில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே எனக்கு செலெக்ஷன் டைமில் சொன்னாங்க. நான் போய் செலெக்ஷன் ஆடினேன், நல்லா ஆடினேன். எனக்கு கற்பக யூனிவர்சிட்டியில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. வாய்ப்பு கிடச்சோன்னா அங்கே ஆடி ஒரு 3 வருஷமாக அங்கே நல்லா ஆடினேன் கபடி. அங்கே கோச்சு என்ன நல்லா கேமை நல்லா டெவலப் பண்ணி இப்போ இருக்கிறதோட முன்னாடி இருக்கிறதோட அந்த காலேஜில் படித்து இன்னும் நல்லா கேமை டெவலப் பண்ணி என்ன தமிழ்நாட்டில் ஓரளவு நல்லா தெரிகிற மாதிரி ஆட வச்சுட்டாரு எங்கள் கோச்சு. மறுபடியும் கரெக்டாக அந்த டைமில் யுவா சீரீஸும் வந்துச்சு. யுவா சீரீஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. எங்கள் கோச் என்ன 12 ஓவரில் எடுத்துகிட்டு போனாங்க. எங்கள் கோச் நாங்கள் உள்ள செல்வகுமார், நீங்கள் இப்போ லோக்கல் டோர்னமெண்ட் ஆடுறதுக்கும் இப்போ யுவா சீரீஸ் ஆடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு? எவ்வளோ ப்ரெஷர் ஏதாவது இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லோக்கல் மேட்ச்சுக்கும் யுவா சீரீஸுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. லோக்கல் மேட்ச் ஒரு ப்ரெஷரே இல்லாமல் எப்படி வேணாலும் நம்ம ஆடிடலாம். யுவா சீரீஸ் சொல்லப்போனால் ப்ரோ கபடிக்கு அடுத்தது மினி ப்ரோ கபடி மாதிரி அங்கே நடக்கிறது உள்ள அதெல்லாம் பார்க்க முடிச்சோம். நம்ம எப்படியாவது இது பெரிய டோர்னமெண்ட்டு, நம்ம நல்லா ஆடணும் அப்படின்ட்டு தான் நான் உள்ளே நினச்சி போனேன். அங்கே போய்ட்டு என்னால் ப்ரெஷர்னால ஃபஸ்ட் 2 மேட்ச் என்னால் சரியாக ப்ளே பண்ண முடியல. அடுத்த மேட்ச்சு எங்கள் கோச் பரவாயில்லடா விடு, நல்லா ஆடு, அடுத்த உனக்கு என்ன தோணுதோ அதை நீ யோசித்தாடு, உன் கேமை நீ ஆடு, எதை பார்த்தும் பயப்படாத, ஒழுங்காக தெளிவாக ஆடு அப்படின்னு எனக்கு சொன்னு கோச் என்ன பண்ணதுனால அடுத்த ஒரு 3 மேட்சாக நான் நல்லா ஆடினேன். எனக்கு டீமுக்குள்ளே வாய்ப்பு கிடச்சிச்சு. இக்கட்டான டைமில் நான் கோச் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணி அந்த மேட்ச் உள்ளே இறக்குவாங்க. நான் தேவைக்கும் பாயிண்ட் எடுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி நான் நல்லா ப்ளே பண்ணேன். யுவா சீரீஸ் ஒரு பயனுள்ளதாக இருக்குது. செல்வகுமார், இப்போ உள்ள பிளேயர்ஸுக்கு இந்த யுவா சீரீஸ் ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்குது. அப்படிப்பட்ட பிளேயர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா மனசை தளர விடாதீங்க. யுவா சீரீஸ் ஆடலன்ட்டு அடுத்த வாய்ப்பு எப்படியும் கிடைக்கும். இப்போ ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறாங்க. எப்படியும் இது கிடைக்கல, இனிமேல் நம்ம எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மனசை மட்டும் விடக்கூடாது. இது கிடைக்கலன்னு அடுத்தது கிடைக்கும் கண்டிப்பாக. ஒன்று இல்லைனா ஒன்று. எப்படியும் நம்ம ப்ராக்டிஸை மட்டும் விடாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். யுவா சீரீஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு டோர்னமெண்ட் எதுவும் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? நான் கற்பக யூனிவர்சிட்டியாக 3 வருஷம் கற்பக யூனிவர்சிட்டியில் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஜூனியர் ஸ்டேட் 2 வருஷம் ஆடினேன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டாண்டி. ஃபஸ்ட்டு வருஷம் ப்ரோன்ஸ் மெடல் அடித்தோம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டாண்டி. அடுத்து சில்வர், கரண்டில் இப்போ சில்வர் மெடல் அடித்தோம் பார்த்துவாங்க. இப்போ கரண்டில் ஜூனியர் ஸ்டேட் நடந்துச்சு செங்கல்பட்டில். அப்போ சில்வர் மெடல் நாங்கள் அடித்தோம். அதுக்கப்புறம் யுவா சீரீஸ் இப்போ ஃபஸ்ட் வருஷம் ஆடிருக்கோம். நடந்துட்டு இருக்கிற யுவா சீரீஸில் கலக்கிட்டு இருந்த நம்ம செல்வகுமார் எல்லாத்துக்குமே தெரியும், நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லியாக இன்ஜுரி ஆகிட்டு, அந்த இன்ஜுரியிலேருந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி மீண்டும் அந்த யுவா சீரீஸில் கம்பேக் கொடுக்கறதுக்கு நம்ம செல்வகுமாருக்கு நம்ம டிஎன் கோயில்ராஜ் கபடி சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். செல்வகுமார், நீங்கள் சீக்கிரம் யுவா சீரீஸில் உங்கள் கற்பக யூனிவர்சிட்டியாக நல்லா ப்ளே பண்ணணும்னு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக யுவா சீரீஸ் டிஎன் கோயில்ராஜ் கபடி சேனலில் வந்துட்டுருக்குது. நீங்கள் அதை எல்லோரும் மேட்ச்சை பாருங்கள். டிஎன் கோயில்ராஜ் கபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும்.